எல்லோருக்கும் வணக்கம். ஷேர் மார்க்கெட்டில் இன்றைக்கி ஒன்றும் செலுசெலுப்பே இல்லைங்க நண்பர்களே. போர்ட்ஃபோலியோ ஒன்றும் பிரகாசமாகவே இல்லை. என்ன காரணம்னா இன்றைக்கி நிஃப்டி ஒரு 31 பாயிண்ட் கீழே இறங்கி தான் இருக்குது. இந்த சமயத்தில் மார்க்கெட்டில் என்ன முக்கியமான நியூஸ்னால், யார் ஃபினான்ஸ் மினிஸ்டராக வருவா அப்படின்ற ஒரு விஷயந்தான். இந்த அறிவிப்பு வந்த உடனே ஷேர் மார்க்கெட் இதை கொண்டாடுவதென்றால், ஒரு உதாரணத்துக்கு நிர்மலா சீதாராமன் அவர்களே ஃபினான்ஸ் மினிஸ்டராக வர்றாரா, அல்லது வேறு யாராவது, ஒரு உதாரணத்துக்கு பியூஷ் கோயல் அவர்கள் யார் ஃபினான்ஸ் மினிஸ்டராக வர்றாரு அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருக்கு. ஒருவேளை நாளைக்கோ நாளானிக்கோ அந்த அறிவிப்பு வந்து மார்க்கெட் மேபி அதை அக்செப்ட் பண்ணிக்கிச்சுன்னா அதில் ஒரு 200-300 பாயிண்ட் ஏறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். தெரியாத தெய்வத்துக்கு தெரிஞ்ச தெய்வமே எவ்வளவோ பரவாயில்ல அப்படின்ற மாதிரி நானாக இருந்தேன்னா என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா, இந்த ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அவர்களே வந்துட்டா கூட பரவாயில்ல தான் அப்படின்ற மாதிரி என்னுடைய கருத்து. நீங்கள் யார் வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்றது உங்களுடைய கருத்து தெரிவிப்படுத்துங்க. நான் மட்டும் ஃபினான்ஸ் மினிஸ்டராக தானே வச்சிங்களேன், ஓவர் நைட்டில் மிகப்பெரிய ஆளாயிடுவேன். நம்ம நாட்டுக்கு என்னங்க தேவை? பேசிக் நீங்கள் சொல்கிறதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிறோம். நாட்டு மக்கள் ஜிஎஸ்டி போடுறியா போடு, எஸ்எம்இல ஏதாவது சட்ட திருத்தம் கொண்டு வரையா கொண்டு வா, எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணிக்கிறோம். அப்போ நாட்டு மக்களுக்கு என்ன தேவை? சாதாரணமாக ஒரே ஒரு விஷயம், ஒரு 10 லட்ச ரூபா வரைக்கும் டேக்ஸ் எக்ஸம்ஷன் அப்படின்றது வேணும். சும்மா இந்த கோல்மால் வேலையெல்லாம் பண்ணக்கூடாது. 7 லட்ச ரூபா வரைக்கும் டேக்ஸ் எக்ஸம்ஷன் சொல்லிட்டு 7,01,000 ரூபா நீ சம்பாதிக்கிற மாதிரி இருந்தால் பழைய டேக்ஸ் ரிபேட்லாம் போயிடும் அப்படின்ற மாதிரி எந்த விதமான ஏமாத்து வேலையும் இருக்கக்கூடாது. கிளீன், நீட் அண்ட் கிளீன், எல்லாத்துக்கும் புரியுற மாதிரி 10 லட்ச ரூபா நீ சம்பாதிக்கிறியா, 10 லட்ச ரூபா வரைக்கும் உனக்கு டேக்ஸ் எக்ஸம்ஷன். 10,01,000 ரூபா நீ சம்பாரிச்சின்னா அந்த 1 ரூபாயிலிருந்து தான் டேக்ஸ் அப்படின்றது போடப்படணும். இந்த மாதிரி மட்டும் கொண்டு வந்துட்டா இந்த 20 வருஷம் இல்லை, இந்த 80 மீதி மிச்சம் இருக்கக்கூடிய 76 வருஷமும் நீங்கள் தான் ஒரு பாப்புலரான ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருப்பீங்க. ஆனால் அப்படியெல்லாம் கொண்டு வருவாங்களா, நாட்டு மக்களுக்கு தேவையானது கொண்டு வருவாங்களா அப்படின்றது தெரியல. பட் கொண்டு வந்தால் இதுதான் ஷேர் மார்க்கெட்டுக்கு ஒரு மிகப்பெரிய பூமாக இருக்கும். நண்பர்களே, ஒரு நண்பர் புலம்புறாரு, அட நான் பொறுமை இழந்து விற்ற பிறகு பல ஷேர்கள் குதிச்சு ஓடுதே, இது என்ன நியாயம், ஏன் இப்படி கோயின்சிடன்ஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி இப்போ அவன் தலையில் கையை வச்சுட்டு புலம்புறாப்புல. அவர் புலம்புறதுக்கு முக்கிய காரணம், அவர் வச்சிருந்த ரேலிஸ் இந்தியா ஏறி போச்சு, பேட்டா இந்தியா ஏறி போச்சு, ரிலாக்ஸோ கேம்பஸ் இதெல்லாம் முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி மேலே சிமெண்ட் வச்சு கட்டிட்டாங்க. இதெல்லாம் இனி எந்திரிக்காது அப்படின்ட்டு கடைசியில் பார்த்தா இவனுக்கு எந்திரிச்சு நின்ட்டு ஆடுறானுங்க. அதில் என்ன கவனிக்க நீங்கள் மறந்துட்டீங்கன்னா, இந்த ரேலிஸ் இந்தியாலாம் வந்து அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடான ஒரு கம்பெனின்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுங்களேன், என்னைக்கு இருந்தாலும் அதில் டிமாண்ட் அப்படின்றது இருக்குது. ஸோ இப்போ மேபி இனி எதிர்காலத்தில் ஏதாவது நல்லபடிக்கு வரலாம் அப்படின்றதுனால பிடிச்சி ஏற்றி விட்டாங்க. 2020 எப்படி ஒரு அருமையான விலை கிடச்சிருக்குது பாருங்கள். இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. இப்போ தான் நம்ம ஒரு வருஷம் கழிச்சு இதை எடுத்து பார்க்குறோம். 180 ரூபா ரேஞ்சில் நல்ல ஒரு சப்போர்ட் எடுத்து இப்போ 313. ஒரு வருஷத்தில் பணத்தை டபுள் பண்ணி விட்டா பத்தாதா? இதில் சமீபத்தில் ரொம்பவுமே டிசப்பாயிண்டாக இருக்கக்கூடிய ஷேர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டார் ஹெல்த் அப்படின்ற ஷேர் தான். அவன் ஒரு முக்கியமான சப்போர்ட் லெவல்லையே தான் இருக்கான். ஆனால் அந்த சப்போர்ட் லெவல்லேருந்து கொஞ்சம் கூட ரெக்கவரியே ஆக மாட்டேங்கிறான். இவன்லாம் மேல் நோக்கி வந்தால் ஆல்மோஸ்ட் 900 ரூபா அப்படின்ற மாதிரி வரணும். சரி, அவ்வளோ தூரம் வர வேண்டாம். போன வருஷத்தினுடைய ஹை வந்ததுன்னா கூட 700 ரூபா ஒரு ஷேருக்கு 200 ரூபா ஏறி வரணும். தற்சமயத்துக்கு 2022 என்ன ரேட் இருந்ததோ, இந்த ஒரு வருஷத்தில் என்ன லோ ரேட்டோ அந்த லோ ரேட்டில் வந்து இந்த ஸ்டார் ஹெல்த் அப்படின்றது உளுந்திருக்கு. அந்த ஸ்டார் ஹெல்த்தில் ஏதாவது ஃபண்டமெண்டல் மாறி இருக்குதா? முக்கியமாக முதலீட்டாளர்களில் எஃப்ஐஎஸ்டிஐஸ் தங்களுடைய பங்கை குறைச்சிக்கிட்டாங்களா அப்படின்றத நம்ம பார்க்கணும். அந்த மாதிரி எதுவும் பெருசாக அடிபட்ட மாதிரி தெரியல, அதாவது ரொம்ப மிகப்பெரிய சேஞ்ச் அப்படின்றது ஆன மாதிரி தெரியல. அதுவும் இல்லாமல் பப்ளிக் ஹோல்டிங் வெறும் 4% தான் இருக்குது. 4% தான் பப்ளிக் ஹோல்டிங்னா அப்போ இது என்னைக்கு வேணாலும் திடீர்னு பீறிட்டு மேல் நோக்கி கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறேன். என்ன காரணம்னா, ஒருவேளை இந்த எஃப்ஐஸ்க்கு இந்த ஷேரை பிடிக்கல அப்படின்னா அவங்க போய் பப்ளிக்கிட்டே விற்க முடியும், ஏதாவது இன்ஸ்டிடியூஷன்ஸ் கிட்ட தான் அவங்க மறுபடியும் விற்க முடியும். அப்போ டிஐஸ்க்கோ எஃப்ஐஸ்க்கோ ஏதாவது ஒரு பிளாக் டீல் பண்ணுறாங்க அல்லது பல்க் டீல் போகுதுன்னா அப்போ மேபி இந்த ஷேர் நசாரா டெக்லாம் அப்படி தான் மேலே ஏறி வந்தான். அப்போ வந்து இந்த ஸ்டார் ஹெல்த் மேபி டபக்குன்னு மேலே வரலாம். ஸோ இந்த ஷேரை யாரோ ஒரு குரூப் நம்மளுக்கு தான் யாரோ வச்சுருக்கீங்க. என்னைக்கு நீங்கள் இதை பொறுமை இழந்து வெளியே விற்றுட்டு வெளியே வரீங்களோ அன்னைக்கு தான் மற்றவங்களுக்கும் நல்ல காலம் பிறக்குன்னு எனக்கு தோணுது. நண்பர்களே, இந்த ஹெச்எம்ஏ அக்ரோ அப்படின்ற ஸ்மால் பாய் அவன் பாருங்க இன்னைக்கு ஒரு மாதிரி 10% ஏறிட்டான். இவனை சமீபத்தில் இந்த மாதிரி ஏதோ ஒரு சப்போர்ட் ரேஞ்ச் எடுக்கிறானோ அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்ததுக்கு சப்போர்ட் எடுத்துகிட்ட மாதிரி தான் காட்டுறான். இவனுமே வந்து
2023 22 அந்த ரேஞ்சில் என்ன லோ பிரைஸ் இருந்தோ அந்த லோ பிரைஸுக்கு கீழே தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தா. மார்க்கெட் மேலே ஏறி வந்ததுனால இவனுக்கு ஒரு நல்ல காலம் பிறந்திருக்கு. இவன் பழையபடி அவனுடைய இந்த வருஷத்தினுடைய ஸ்விங் ஹை வந்துச்சுன்னா கூட ஒரு ஷேர் 72 ரூபாய்க்கு வரணும். இப்போதைக்கு 57 ரூபாயில் இருக்கான். வர்றானா இல்லையா அப்படின்றது பொறுத்து இருந்தா பார்க்கணும். இப்போதைக்கு ஷேர் மார்க்கெட்டில் ஸ்டாக்ஸ் இன் ஃபோக்கஸ், ஐபிஓ இன் ஃபோக்கஸ் அப்படின்னா ஹாட் டாபிக் இந்த ஐஎக்ஸிகோ ஐபிஓ தான் நண்பர்களே. இந்த ஐஎக்ஸிகோ ஐபிஓ தற்சமயத்துக்கு 93 ரூபாய்க்கு விளையிடுறாங்க. ஸோ நம்ம இதை காலையிலேயே இதனுடைய டீட்டெயிலாம் பார்த்துட்டோம். அப்போவே இந்த ஷேர் காலையில் எவ்வளவு சப்ஸ்கிரிப்ஷன் ஆயிருந்தது. ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் காலையிலேயே 2 மடங்கு அதிகமாக சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்க. இப்போ போய் எடுத்து பார்த்தா எண்ட் ஆஃப் த டேல 4 டைம்ஸ் அதிகமாக சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. இன்னும் டே 2 டே 3 அப்படின்ற மாதிரி இருக்கு. அப்போ இந்த சமயத்தில் இவங்களுடைய கிரே மார்க்கெட் ப்ரீமியமில் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னு பார்த்தா அடேங்கப்பா 30% லிஸ்டிங்கில் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா பார்க்குறாங்க. ஸோ இப்போதைக்கு பணம் சம்பாரிச்சு கொடுக்கறதுக்கு ஒரு 8 நாளில் 20% லாபம் சம்பாரிச்சு கொடுக்க ஒரு வாய்ப்பாக இந்த ஐஎக்ஸிகோ ஐபிஓ தன்னைத்தானே காமிச்சுக்குது. நாளை மறுநாள் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கணும். இந்த சிப்ல ஷேர் யாராவது தொடர்ந்து வச்சுக்கிட்டு இருக்கீங்களா நண்பர்களே? முதல்ல கையை கொடுங்க, உங்களை தான் வாழ்த்தணும். எப்படி ஒரு லக்கு பாருங்க. இதில் 2 தடவை பேட் நியூஸ் வந்தது. அந்த 2 தடவையும் பேட் நியூஸை உடச்செறிஞ்சிட்டு அவன் பாட்டுக்கு ஹையர் ஹை தாண்டி போய்கிட்டே இருக்கான். இப்போ மறுபடியும் இந்த ஷேர் என்ன ஆயிருக்கு அப்படின்னா ஒரு முக்கியமான லெவல், ஹை லெவலை உடச்சி மேலே வந்திருக்கான். அப்போ இவன் இங்கிருந்து மறுபடியும் மேல் நோக்கி போனால் 2000 ரூபா போனாலும் ஆச்சரியப்படுறதுல. ஸோ இந்த ஷேரை லாங் டேர்மில் வாங்கி வச்சிருக்கிறவங்களுக்கு உண்மையிலேயே ஒரு நல்ல நியூஸ் தான் நண்பர்களே. இந்த பவர் கிரிட் ஷேர் அப்படின்றது இன்னைக்கு நிஃப்டி டாப் கெய்னரில் இதுவும் ஒன்றா வந்திருக்கு. ஆனால் சமீபத்தில் இவன் என்ன பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனுடைய ஹை லெவல்ல இருந்து ஃபால் ஆயிருக்கான். அப்போ இந்த ஷேர் மறுபடியும் இவனுடைய பழைய ஹையை போய் தொடரமா இருந்தா இதுக்குள்ள ஒரு 10% கெயின் அப்படின்றது இருக்கு. ஆனால் ஒருவேளை இவன் போய் ஹையை தொடர பொதுவாக இந்த வருஷத்தினுடைய லோ 2024 லோவுக்கு இது போய் தொடரமா இருந்தா எவ்வளவு தூரம் இறக்கம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா 28% பக்கம் லாஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது இந்த பவர் கிரிட்டுக்கு இருக்கு. ஸோ அப்போ இவன் சென்டர் பாயிண்ட்ல இருந்து இந்த வருஷம் முடியறதுக்குள்ள மறுபடியும் அவனுடைய இயர் ஹையை போய் தொட போறானா அல்லது அவனுடைய இயர் லோவை போய் தொட போறானா அப்படின்றது ஒரு $1 மில்லியன் கொஸ்டின். நல்ல வேலை ஒரு குறிப்பிட்ட பார்ட்டி இப்போ ஆட்சி அமைக்குது. இல்லைன்னா பிஎஸ்யூ செக்டருக்கெல்லாம் ஊன்னு ஊதி இருந்தாங்கன்னா நான் கண்டிப்பாக பெட்டு கட்டுவேன். கண்டிப்பாக இது 28% கீழே தான் போகும் அப்படின்ட்டு. பட் இப்போ கவர்மெண்ட் சேஞ்ச் ஆகலை, கவர்மெண்ட்டினுடைய பாலிசியில் எதுவும் சேஞ்சஸ் இல்லை அப்படின்றதுனால மேபி இது மேலே 10% தொட்டுச்சுன்னா பல பேர்த்துக்கு நிம்மதி பெருமூச்சு அப்படின்றது வரும். நண்பர்களே, சின்ன பையனாக இருப்பான், வீட்டம்மா வீட்டு சைடு ரொம்ப சின்ன பையனாக இருந்தாலும் நம்ம அவனை கண்டுக்காமலாம் விட்டுறக்கூடாது. அப்புறம் கடைசியில் அதுவே பெரிய பிரச்சனையாகும். அது மாதிரி தான் இந்த நிஃப்டி நெக்ஸ்ட் 50 இண்டெக்ஸில் மதர்சன் அப்படின்ற ஒரு கம்பெனி இருந்தது. இது என்னங்க சின்ன கம்பெனி, சும்மா 5 ரூபாய்க்கும் 10 ரூபாய்க்கும் ஆடிக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி நினச்சி விட்டுருந்தோம்னா இதில் பணம் அப்படின்ற டபுள் ஆகக்கூடிய சான்ஸ் எவ்வளவு எளிமையாக விட்டு போச்சு பாருங்க. 2023 இதே மார்ச் ஏப்ரல் மே சமயத்தில் 60 ரூபா இருந்த ஸ்டாக் இப்போ 164 ரூபா. இது எப்படி நம்ம நம்புறது? ஜீர்ணிக்கவே முடியல. நிஃப்டி நெக்ஸ்ட் 50 இண்டெக்ஸில் எதுக்கு ஒரு ஸ்டாக் கொண்டு வந்து வைக்கிறாங்க? மேபி அது எதிர்காலத்தில் நல்லா இருக்கலாம், அல்லது லிக்விடிட்டி நல்லா இருக்கு, வால்டிலிட்டி நல்லா இருக்கு அப்படின்ற ஒரு காரணத்தினால தான் கொண்டு வந்து வைக்கிறாங்க. அப்போ 60 ரூபாய்க்கு வாங்கி 100 ரூபா கிடைச்சா போதுன்னு வித்துட்டு வந்துட்டோம்னா அதுக்கப்புறம் எவ்வளவு மிஸ் ஆகுது பாருங்க. 60 ரூபாயிலிருந்து 120 ரூபா. ஒரு வருஷம் ஆடாம அசையாம உட்கார முடியாதா? உட்கார்ந்துருந்தா பணம் டபுள் அப்படின்ற மாதிரி பண்ணி கொடுத்துருக்கான் பாருங்க. ஸோ மிக எளிமையாக பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பில் நம்ம இந்த ஐஎக்ஸிகோ ஐபி அப்படின்றது பார்த்துட்டோம். அவன் ஏதோ ஒரு 8 நாளில் ஒரு 10-20% சம்பாரிச்சு கொடுத்தா சந்தோஷம் தான். இன்னைக்கு குரோனக்ஸ் லேப் சயின்சஸ் அவனும் ஒரு 21% சம்பாரிச்சு கொடுத்துட்டான். இந்த ஜிபிஎல் பைபேக் அப்படின்றது நேற்று நியூஸ் வந்துருந்தது. அவன் இன்னைக்கே நல்லா மேலே ஏறி உட்காந்துட்டான். அது 1000 ரூபா ஷேர் தான். அந்த நியூஸ் வந்ததுக்கப்புறம் 7% ஏறி இருக்கு. இதனுடைய பைபேக் ப்ரைஸ் ஒரு 1500 ரூபா அல்லது ஒரு 1400 ரூபாய்னு வந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா ஒரு ஷேருக்கே 400 ரூபா பொட்டன்ஷியல் அப்படின்றது வருது. அது ஒரு சம்பாதிக்கிறதுக்கு உண்டான வழியா இருக்கு. இந்த சமயத்தில் ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாம் நல்லா மேலே ஏறி வந்துட்டு இருந்தானு நான் கூட நினச்சிக்கிட்டு இருந்தேன். மார்க்கெட்டில் எல்லாம் பயந்துட்டாங்க, பிஎஸ்சி எல்லாம் விற்றாங்கன்னா அப்போ அந்த பணம் எங்கே போகும்? போர்ட்ஃபோலியோ ரீபேலன்ஸ் பண்ணுறோம்னு சொல்லிட்டு ஐடி ஸ்டாக்ல தான் கொண்டு போய் பணம் உழுகுன்னு நான் நினச்சி காத்துக்கிட்டு இருந்தா தலை மேலே இடி உழுகிற மாதிரி இந்த எம்ஃபாசிஸ்னு ஒரு ஷேர், அதில் இன்னைக்கு ஒரு நியூஸ் வந்துச்சு, ஒரு பல்க் டீல் நடக்குது அப்படின்ட்டு.
அந்த நியூஸ்க்கு அப்புறம் இன்னைக்கு ஐடி இண்டெக்ஸை போய் எடுத்து பார்த்தோம்னா உண்மையிலேயே மன விரக்தி அடைஞ்சிருவீங்க. மிகப்பெரிய அளவில் கும்பா குட்டி பாட்டு பாடியிருக்கான். ஒரே ஒரு எல்டிடிஎஸ் மட்டும்தான் இன்னைக்கு கெயின், மற்றது எல்லாமே இந்த கோஃபோர்ஜெல்லாம் 4%, எம்ஃபாசிஸ் 3%, மிகப்பெரிய அளவில் இன்னைக்கு அடி வாங்கியிருக்கானுங்க. உண்மையிலேயே இது ஒரு துரதிருஷ்டவசமான சம்பவம். இந்த எம்ஃபாசிஸ்க்கு மட்டும் இந்த மாதிரி இன்னைக்கு ஒரு பேட் நியூஸ் வராமல் இருந்திருந்தா இன்னைக்கு ஐடி இண்டெக்ஸ்லாம் ஓரளவுக்கு தப்பிச்சு பொழைச்சிருப்பானுங்க. நண்பர்களே, இந்த நிஃப்டி நம்பாதீங்க, இது ஆக்டிங். இவன் என்னங்க 10-20 பாயிண்ட்டுக்கு மூவ்மெண்ட் ஆகிட்டு இருப்பான், அதான் எலெக்ஷன் நியூஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சே அப்படின்னு மட்டும் தயவு செய்து நம்பிடாதீங்க. சத்தியமாக என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஆக்டிங்காக தான் தெரியுது. ஸோ இவனு ஏன் பூதாகாரமாக கிளம்பி வரலாம் அப்படின்னா, நாளைக்கு ஏதாவது மினிஸ்ட்ரியில் யாருக்கு என்ன பதவி கிடைக்குது அப்படின்ற நியூஸ் வரும் பொழுதோ, யூஎஸ் ஃபெட்டில் யாராவது வாய் சும்மா இருக்காமல் என்னத்தையாவது ஒன்றா பேசும் பொழுதோ இந்த வாரத்தில் மார்க்கெட் மிகப்பெரிய வாலட்டிலிட்டி அப்படின்றது வரலாம். ஸோ மொத்தம் 5 நாளில் ஒரு நாள் குறைஞ்சிருச்சு, மீதி 4 நாள். அப்போ ஒரு நாளில் எதுவுமே நடக்கலைன்னா மீதி 4 நாளில் அதனுடைய ப்ராபபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. வாரத்தில் 5 நாளுமே நீட்டிப்படுக்குமா நிஃப்டி? வாய்ப்பே கிடையாது. அதனால் இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய மீதி 4 நாட்கள் ரொம்ப சூதானமாக இருந்துக்குங்க. நண்பர்களே, இது உங்களால் நம்ப முடியுதா? ஆர்இசி லிமிடெட் அப்படின்னு ஒரு கம்பெனி, அவன்லாம் இறங்கினது ஆல்மோஸ்ட் 30% சமீபத்தில் இறங்கிட்டு, இந்த மாதத்துக்குள்ளேயே 30% இறங்கிட்டு மறுபடியும் 25% ரெக்கவரி ஆகிட்டான். இதுதான் பவர் ஆஃப் லாங் டேர்ம், அதாவது ஆல்மோஸ்ட் ஒரு வருஷத்தினுடைய சப்போர்ட் லெவல். அதெல்லாம் ஜிடிடி ஆர்டர் போட்டு வச்சுருந்தா தான் இந்த ஆர்இசி எல்லாம் பிடிச்சிருக்க முடியும். நல்ல அருமையான ரேட், 400 ரூபா ரேஞ்சில் வாங்கியிருந்தா இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு ஷேருக்கு 100 ரூபா லாபம். யாராவது உண்மையிலேயே இந்த சப்போர்ட் பார்த்து வாங்கியிருந்தீங்கன்னா அவங்களுக்கு பாராட்டுகள். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஃபேக்ட் ஷேர் அப்படின்றது இன்னைக்கு நிஃப்டி மிட் கேப் 150 இண்டெக்ஸில் டாப் கெய்னராக வந்திருக்கான். இவன்லாம் வந்து வேற லெவலில் வந்திருக்கான். ஸோ அக்ரிகல்ச்சர் ஓரியன்டாக சமீபத்தில் இந்த ஒரு நாள் 2 நாளாக கொஞ்சம் பாசிட்டிவ் மொமெண்டம் இருக்குது. நல்லா மேல் நோக்கி வந்துட்டா பரவாயில்ல. இந்த சமயத்தில் என்ஐஏசிஎல்னு ஒரு ஷேர் இப்போ ஓரளவுக்கு நல்ல மொமெண்டம் காட்டுறான். இன்னைக்கு கூட பாருங்க 8% ஏறி இருக்கான். ஆனால் இவன் கஜினி முகமது மாதிரி பல முறை முயற்சி செஞ்சு கொண்டே இருக்கானே ஒழிஞ்சு நல்ல லாபம் அப்படின்றது வரமாட்டேங்குது. அதாவது சமீபத்தில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த என்ஐஏசிஎல் எத்தனை முறை சப்போர்ட் எடுத்திருக்கான் பாருங்க. எத்தனை முறை சப்போர்ட் எடுத்து ஒரு சிறிய லாபம் அப்படின்றது பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கான். சரிடா, பிரேக் அவுட் ஆகி பழைய ஹையுக்கு போ, 320 ரூபா போ ஓ அப்படின்னு அது அதனுடைய போய் காதில் சொன்னால் கூட பிரேக் அவுட் ஆக மாட்டானேட்டிருக்கு. எப்படி பார்த்தாலும் அவனுடைய சக்திக்கு 60 ரூபாயா ஆல்மோஸ்ட் 200 ரூபா ஆல்ரெடி சம்பாரிச்சு கொடுத்துட்டான். ஆனால் பயப்படாமல் அந்த சப்போர்ட்டில் பிடிக்கிறவங்களுக்கு தாங்க காசு, அதாவது காசு நிறைய இருக்கணும். இந்த இடத்துல காசை கொஞ்சம் விட்டெறிவோம், இங்கே கொஞ்சம் விட்டெறிஞ்சு பார்ப்போம், இங்கே கொஞ்சம் விட்டெறிஞ்சு பார்ப்போம், அவன் எங்கே ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் பண்ணுறானோ அங்கே ப்ராஃபிட்டை புக் பண்ணிக்குவோம் அப்படின்ற மாதிரி பயப்படாமல் விளையாடுறவங்களுக்கு தான் இந்த ஒரு ஷேருக்கு இந்நேரம் 200 ரூபா ஒரே வருஷத்துக்குள்ள. இந்த வருஷம் மார்ச் மாதத்தில் ஆரம்பித்தா இந்த விளையாட்டு. இது மாதிரி பல ஷேர்கள் விளையாடுது. நம்ம நண்பர் கூட ஒருத்தர் கமெண்ட்டில் போட்டிருந்தார், ஜோதி லேப்ஸில் இப்படி தாங்க நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன், இதே மாதிரி விளையாடுதுங்க அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாப்புல. ஒரு 10 ஷேரை பிடிச்சி வச்சுக்கிட்டு இப்படி பயப்படாமல் பணம் போட்டு ஜெயிக்கிறவங்க உண்மையிலே ஜெயிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க ஷேர் மார்க்கெட்டில். நான் வந்து இதில் ஒரு ட்ரிப்பு போயிட்டு வந்தேன், அதுக்கப்புறம் இதில் இன்னொரு ட்ரிப்பு போகல. ஒரு ட்ரிப்பு போயிட்டு வந்தேன், 2வது ட்ரிப்பு போகாமல் விட்டுட்டேன், மறந்துட்டேன். நண்பர்களே, இப்போ உங்களை பார்த்து யாராவது ஒருத்தர் ஒரு 50% ஏறக்கூடிய வாய்ப்புடைய ஷேர்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க? நான் இந்த மகாராஷ்டிரா சீம்லெஸ் அப்படின்ற ஒரு ஷேர் ஒன்று பார்த்துக்கிட்டு இருந்தேன். இந்த மகாராஷ்டிரா சீம்லெஸ் அப்படின்ற ஷேர் 2023 வெறும் 300 ரூபா இருந்த ஷேர் மார்க்கெட் இது மேலே ரொம்ப பிரியப்பட்டு 1100 ரூபா வரைக்கும் ஏற்றி விட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா இப்போ அது 700 ரூபா ரேஞ்சில் இருக்குது. பட் இருந்தாலும் இது வந்து தற்போதைக்கு ஒரு ட்ரெண்டிங்கில் ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கான். இந்த ஷேரில் ஏதாவது விசேஷம் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா இது ஒரு டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய பங்கு தான். இதில் சுத்தமாக கடனே இல்லை தற்சமயத்துக்கு. இதனுடைய செக்டரும் வந்து ஸ்டீல் ஓரியன்டான செக்டர், அதாவது மெட்டல் ஓரியன்டான செக்டரில் இருக்கக்கூடிய பங்குகள் எல்லாமே ஓரளவுக்கு கடந்த வருஷத்தில் ஏறி இருந்தாங்க. அதனால தான் இவனும் மேலே ஏறி வந்துட்டான். சரி, கடன் இல்லாத கம்பெனியாக இருந்தால் பரவாயில்ல, எஃப்ஐஎஸ் டிஐஸ் யாராவது பெருசாக பணம் போட்டிருக்காங்களா அப்படின்னு பார்த்தோம்னா அதில் இப்போ பரவாயில்ல. எஃப்ஐஸ் வந்து அவங்களுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜை இன்க்ரீஸ் பண்ண தான் செஞ்சுருக்காங்க. டிஐஸும் ஒரு கன்சிடபிளான ஹோல்டிங் பர்சன்டேஜ் அப்படின்றது வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஷேர் மேபி எதிர்காலத்தில் சப்போர்ட் எடுத்து எப்படி ஒரு வருஷம் பூரா மேலே ஏறி வந்தானோ அதே மாதிரி இந்த வருஷம் பூரா, இந்த 6 மாதம் பூரா ஏறி வந்துச்சுன்னா இந்த வருஷ கடைசியிலையோ அல்லது அடுத்த வருஷ பிற்பகுதியிலையோ
இது மேபி ஒரு 50% சம்பாரிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஷேராக இந்த மகாராஷ்டிரா சீம்லெஸ் அப்படின்ற ஷேர் நான் பார்க்குறேன். சும்மா வருவாளா சுமாரி அப்படின்ற மாதிரி இதெல்லாம் ஒரு 6 மாதம் 1 வருஷம் கழிச்சு தான் இதனுடைய ரிசல்ட்டே தெரியும். இங்கிருந்து இவன் ஏறினானா அல்லது இங்கிருந்து மறுபடியும் 300 ரூபாய்க்கு வந்தானா அப்படின்ட்டு இதை 1 வருஷம் கழிச்சு மீட் பண்ணுவோம். அதே மாதிரி ஜூபிட்டர் லைஃப் லைன் ஹாஸ்பிட்டல்னு ஒரு ஷேர் நண்பர்களே, இதுக்கு முன்னாடி என்ன நினைச்சானோ தெரியல, இந்த வருஷம் ஸ்டார்டிங்கில் தான் இதே ட்ரெண்ட் லைனில் சப்போர்ட் எடுத்தவன் அவன் பாட்டுக்கு போயிட்டான் 1600 வரைக்கும். அப்புறம் என்ன நினச்சானா மறுபடியும் அதே ட்ரெண்ட் லைன் வந்து சப்போர்ட் எடுத்து ஒரு சின்ன எழுச்சி, இப்போ மறுபடியும் அதே ட்ரெண்ட் லைனில் தான் சப்போர்ட் எடுத்திருக்கான். இப்போ 1227 ரூபா இருக்கான். ஒரு 1400 ரூபா வந்துச்சுன்னா கூட இவனுக்கு ஒரு மரியாதை. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூபிட்டர் லைஃப் லைன் ஹாஸ்பிட்டல் அப்படின்ற ஷேர் பழையபடி மேலே ஏறி வந்ததுன்னா ரொம்ப நல்ல விஷயம்தான். நல்ல செக்டரில் தான் இருக்குது, ஹாஸ்பிட்டல் செக்டரில் தான் இருக்குது. மேல் நோக்கி தொடர்ந்து வந்ததுன்னா ரொம்ப சந்தோஷம். இன்றைய தகவல் அனைத்தும் உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னு எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.